கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 4 மற்றும் 5வது வீடு, அதாவது சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து பயிற்சியாகி 6வது இடம் என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ர ரோகஸ்தானத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த அமைப்பு துலாம் ராசிக்கு எப்படி பலனை தரும்? பொதுவாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சனியை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய நட்பு வீடான குருவோட வீட்டில் இருக்கிறது அந்த சனி பகவானுடைய பலாபலன்களை துலாம் ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கும் சனி பகவான் நட்பு தான். ஆகவே இந்த அமைப்புகள் எல்லாம் பார்க்குறப்போ சனி பகவான் பொதுவாக துலாம் ராசிக்கு சிறப்பான பலனையே தர இருக்கின்றார். இதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கின்ற வகையில் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தன்னுடைய 9வது பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். அப்போ இந்த சனிப்பயிற்சி பலன் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் அல்லது மே மாத கடைசி வரைக்கும் ஒரு சுமாரான பலன்களும் அதற்கு பிறகு மிக அற்புதமான பலன்களையும் துலாம் ராசி என்பர்கள் பெற போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, துலாம் ராசியை பொறுத்தவரை மார்ச் வரைக்கும் குரு பகவானுடைய 5வது பார்வை துலாத்திலேயே வீறுது. அப்போது மேக்கு அப்புறம்தான் குருவோட பார்வை துலாத்துக்கு கிடைக்கலையே தவிர குருவோட பார்வை துலாம் ராசிக்கு கிடைக்காவிட்டாலும் சனியை பார்க்குறதும் ஒரு விதத்தில் சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நல்லது தான். அப்போ மொத்தத்தில் பார்த்தா இந்த சனிப்பயிற்சி பலன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு சற்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 4 மற்றும் 5வது வீட்டு அதிபதினு பார்த்தோம். அப்போது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய புதிய வீடுகளை வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி அவங்க இதுவரைக்கும் 2 வீலர் தான் வச்சுருக்கோம், ரொம்ப நாள் ஆசை நம்ம 4 வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் 4 வீலர் அமைவதற்கு அல்லது 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கான வசதியும் அல்லது வாய்ப்பும் ஏற்படும். இது ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தானே. அதே மாதிரி தாயாருடைய உடல்நலம் சற்று சீராக இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு சனிப்பயிற்சியின் காரணமாகவும் குருவோட பார்வை காரணமாகவும் தாயாருடைய உடல் நலம் சீராகும். அது சம்பந்தமாக இதுவரை ஏற்பட்ட செலவுகளும் குறையும். நம்முடைய சில பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போ 6வது வீட்டுக்கு போகிறார். ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது இதுவரை இந்த பூர்வீக பங்காளி சண்டை, சொத்து சண்டை இதெல்லாம் ஒரு பைசலாகும்.
அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகாமையே சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக அந்த பங்காளி சண்டை, சொத்து சண்டை இதெல்லாம் நமக்கு அது சின்ன பிரச்சனையாக இருக்கும். நமக்கு சில லட்சங்கள் தான் அதில் நஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதை நீதிமன்றம், கோர்ட்டு அப்படின்னு நம்ம போகும்போது அதுவே நமக்கு வக்கீல் ஃபீஸு, நீதிமன்ற செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு லட்சங்களை தாண்டும். அப்போ கூட்டி கழித்து பார்த்தா கேஸ் நமக்கு ஜெயித்தாலுமே நஷ்டம் நமக்கு தான். அப்போது சண்டைக்காரன் காலிலே வேறுது, சாட்சிக்காரன் காலில் வேறுதை விட சண்டைக்காரன் காலில் வேறுது நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீதிமன்றத்துக்கு செல்லாமலே சில பங்காளிகள் சொத்து சண்டை நமக்கு பைசலாகக்கூடிய காலகட்டம், யோகமான காலகட்டம். திருமணமே ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னால் குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது திருமணத்துக்கான அல்லது குரு பலன் அதிகமாக இருக்கிற ராசி அப்படின்னா அது துலாம் ராசியாக இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியமும் இந்த நேரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி 5வது வீட்டுக்குரியவர் 6வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். 5 புத்திரஸ்தானம், அதுக்குரிய சனி 6வது வீட்டில் நற்பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி 4க்கும் சனி பகவான் தான் அதிபதி. அதனால் மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சற்று மெதுவாக இருந்தாலும் திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவெல்லாம் நல்ல மார்க் வாங்குவானா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் பரீட்சையில் மிக அற்புதமாக செயல்பட்டு நல்ல முறையில் மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டம் குரு சனியை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருக்காது. சனியினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு இருக்காது. குருவோட பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் வருது. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். அதனால் நம்ம இந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த புதுமையாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஆசை தோணும். புதிய முயற்சிகள் வரும். அதில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதே மாதிரி 3வது வீடுங்கிறது இந்த சமூகத்தை பற்றி பார்க்குற இடம். சில பேருக்கு அந்த சமூகத்தில் அரசியல் ரீதியாக முன்னேற்றம் தருகின்ற காலகட்டமாக இருக்கும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், அரசியலில் தேர்தலில் திடீர்னு சீட்டு கிடச்சி எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த முறை பல லட்சங்களை செலவழித்தோம், ஆனால் கிடைக்கல. இந்த தடவை எதுவுமே பண்ணாமல் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகின்ற, அரசியலில் முன்னேறுகின்ற காலகட்டம். 3வது வீடுன்னா கம்யூனிகேஷன், நம்மளோட ஷேர் மார்க்கெட் பற்றி, பங்கு சந்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். ஆகவே இந்த இடத்துல பங்கு சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு லாபம் தருகின்ற ஒரு இடம். இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் தருகின்ற அல்லது அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்ற காலகட்டமாகவும் இது இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 3வது வீடு அப்படிங்கிறது தைராய்டு பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே ஜாதகர் தன்னுடைய தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8வது வீடு நோய் ஸ்தானத்தை, அதே நேரத்தில் அவமானத்தை சொல்லுகின்ற இடம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுங்கிறது கௌரவ பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்ம நினச்ச இடத்துல நமக்கு நினச்ச மதிப்பு மரியாதை கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவம், வக்கீல் போன்ற பிரச்சனைகளை டீல் பண்ணுற வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது வீட்டை சனி பகவான் பார்க்குற அயன சயன சுகஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால ஜாதகருக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படலாம். தூக்கமின்மை, ஒரு விதமான அழுத்தம், தேவையில்லாத செலவுகள்,
அதே நேரத்தில் தேவையில்லாமல் அதிகமாக பணம் செலவழிகள் போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடும். கொஞ்சம் கவனமாக பட்ஜெட் போட்டு செலவு செய்கிறது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதன் மூலமாக பணம் செலவாகின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தா துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான யோகமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது முடிவில் சுபமாக முடிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் யோகத்தை அள்ளி தரப்போகின்ற அருமையான சனி பயிற்சி. அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற வாக்கியப்படி சனி பயிற்சியானது விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் வெள்ளந்தியாக எதையும் நம்பி விடுவீர்கள். தப்பு அப்படின்னா முகத்துக்கு நேராக தட்டி கேட்டு ஆசையாக வந்தவங்களை கூட கொஞ்சம் அலற விடுகின்ற தன்மை உங்ககிட்ட இருக்கும். இப்போ நடக்கிற அந்த சனி பயிற்சியானது விருச்சிக ராசியிலேருந்து 3 மற்றும் 4வது வீடு, முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம்னு சொல்கிற 3வது வீடு, சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மனசை பற்றி பேசுகின்ற காதலை சொல்லுகின்ற 5வது இடத்துக்கு போகிறார். நல்ல இடம்தான், யோகமான இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா காதல் மனசு எல்லாமே குழம்பி போனால் பிரச்சனை தான். அதுவும் சனி பகவான் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார் நட்பாக, நல்லது தான். ஆனால் செவ்வாய்க்கு நட்பு இல்லையே, குருவோட பார்வை கிடைக்கிறது. ஆகவே கொஞ்சம் இழுபறியான பலாபலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 5வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஒன்றும் அவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் செய்ய மாட்டார், சுமாரான பலனை தான் தருவார். ஆனால் என்னென்னா இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி 5வது வீட்டுக்கு போகிறது பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போது அர்த்தமே இல்லாமல் வாங்கி கட்டி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் உங்களை பற்றி உங்கள் மண்டை உருளும் அந்த இடத்துல. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகி நம்ம இப்போ 5வது பூர்வீக வீட்டுக்கு வந்தாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா ஆகிடும், சீராகும். மனசில் ஒரு தெம்பு தெளிவு இதெல்லாம் பிறக்கும். வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்பா, இனிமேல் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். குடும்பம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் எரிச்சலையும் அதே நேரத்தில் இஷ்டமே இல்லாமல் போகிற விருந்தாளியாக இருந்து நீங்கள் இனிமேல் கொஞ்சம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் குடும்பம் தொழில் வேலை இப்படி எல்லா விஷயங்களிலும் ஈடுபட போகிறீர்கள். இந்த 5வது வீட்டு சனி ஓரளவுக்கு நன்மையை தான் தருவார். ஆனால் அப்பப்போ தலையில் குட்டாமல் இருக்க மாட்டார். ஏன்னா 5வது வீடுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. காதல் கைகூடினுமே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அந்த காதல் கைகூடுறதுக்கு முன்னாடி அந்த சனி பகவான் தருகின்ற பிரச்சனைகள், காதலால் ஏற்பட்ட பிரச்சனைகள், காதலால் ஏற்பட்ட அவமானங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக அனுபவிச்சு தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் கூடவே குடியிருந்தாலும் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்கள் வீட்டு பின்வாசல் வழியாக உங்களை சந்தோஷப்படுத்தும்.
இது ஒரு விசித்திரமான சனிப்பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். கையில் தாராளமாக பணம் புரளும். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வாங்கின கடன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு கடன் கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை கையில் பணம் புரள்றதே அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் தருகின்ற வகையில் தான் இருக்கும். காரண காரியம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே லாப நஷ்ட கணக்கு பார்க்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. அது பல சமயங்களில் உங்களுக்கு பலமாகவும் சில சமயங்களில் பலவீனமாகவும் மாறிடும். துணிச்சலாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி 5வது வீட்டுக்கு வந்த அந்த சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தருவார். பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடலாம், புதிய முயற்சியாக இருந்தாலும் எது எப்படி ஆறுதுன்னு பார்த்துடலாம், வந்தது வரட்டும் வராட்டா போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். இது வரைக்கும் பயந்து பயந்து டிஃபென்ஸ் ஆடின நீங்கள் இனிமேல் அடித்து ஆட போகிறீங்க. வாழ்க்கையில் அடித்து ஆடின எல்லா பந்துமே நம்ம பேட்டில் படணுங்கிறது இல்லையே. சில பந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது விக்கெட்டுக்கு நேராக போகாமல் இருக்கணும். அது உங்கள் அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் அந்த சனியோட பார்வையானது விருச்சிக ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் வீடுது. சனி பார்த்த வீடு 10 வீடு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லை, மிக முக்கியமான ஒரு வீடாச்சே. அந்த வீட்டில் சனியோட பார்வை வேறுது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பிரச்சனையை தந்தாலும், பண கஷ்டத்தை தந்தாலும், குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்தாலும், நம்ம பேச்சில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாலும், குரு அந்த 2வது வீட்டை பார்க்கறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மே மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக அந்த சனி பார்க்குற 2வது வீட்டை பார்க்குறார். அதனால் மே மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கூட அக்டோபர் வரைக்கும் குரு கடகராசிக்கு போனாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகும்போது மீண்டும் யோகம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதனால் மொத்தம் அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். பணத்தில் ஏண்டா நம்ம கடன் வாங்கினோம், ஏண்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு அகலக்கால் வச்சோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிரந்தரமான ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. வாழ்க்கை பாடத்தை டெய்லி கற்றுப்பாங்களே தவிர அடுத்த நாளே அந்த பாடத்தை மறந்துடுவாங்க. அதனால் விருச்சிக ராசிக்கு அந்த பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குவீங்க, அல்லது இதுக்கு என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஏராளமான பட்ஜெட் போட்டுட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் பட்ஜெட்டில் செலவை குறைச்சி வரவை அதிகப்படுத்துவீங்க. ஆனால் உண்மையிலே நடக்க போகிறது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி தான் ஆகும். ஆகவே அந்த 7வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது விருச்சிக ராசியுடைய கலத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம். கலத்தரத்துக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது கலத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கலாம். கலத்தரத்துக்கு ஏதாவது வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். அல்லது ஒரு விதமான அதிருப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன அழுத்தத்தை தரலாம். சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கும். ஆனால் அந்த பதவி உயர்வு வேறு இடத்துல கிடைக்கும். அல்லது பதவி உயர்வுனால அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அழுத்தங்கள் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகமாகும்.
என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தோம், இப்போ வந்து நம்மளை இவ்வளவு பாடாப்படுத்துகிறாங்களே, இவ்வளவு அழுத்தமாக இருக்கே, இவ்வளவு வேலை பளு அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் என்ன ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியும் கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் தான் உங்களோட பொருளாதாரத்தில் தலை தூக்க வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் வம்பு வழக்குகளில் மாட்டிக்காமல் இருக்கணும். தேவையில்லாமல் நம்மளே பேசி பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடாது அல்லது பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த சனிப்பயிற்சி முடிகிற வரைக்கும் இழுத்துட்டே போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வாங்கினாலும் அது உங்களை பிடிச்சு கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வர வம்பு வழக்குகளில் மாட்டாமல் அப்பப்போ பிரச்சனைகளை பைசல் பண்ணிவிட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் குறையும். ஆகவே சனியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது விருச்சிக ராசி அன்பர்களில் பல பேருக்கு திருமண காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது காதல் திருமணமாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்னாடி ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள்லாம் இருக்கலாம், அது வேறு விஷயம். திருமணம் நடைபெறுகின்ற காலமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக நமக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 5வது வீடு ரொம்ப பலமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்க்குறத விட இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். அதுவும் சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கலந்து ஒரு பஞ்சாமிர்தமாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.